நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா வெண்டைக்காய் ஃப்ரையும் ஜீரா ரசமும். வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கடலமா அரிசி பொடி 2 மிளகாப்பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். தனி மிளகாப்பொடி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பின்ன காயம் பொடி அப்போ அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை என்ன பண்ண போகிறேன்னா இது உப்பை போட்டு நல்லா பெசரி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த வாட்டரெல்லாம் இது பண்ணுறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த பொடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேனே கடலைப்பொடி, அரிசி பொடி அண்ட் தனிப்பொடி அதெல்லாமா மிக்ஸ் பண்ணினதை கொஞ்சமாக எடுத்துட்டு அதை இப்படி பெசரி வைக்கணும். பெசரி கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட் வைக்கணும். அப்புறம் பெசரி வச்ச அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த இதில் போடணும். இந்த வறுத்துட்டு எண்ணெய் வைக்க போகிறேன். அப்புறம் எண்ணெயில் பொரித்து இதில் போட்டு வச்சு வச்சுருந்தேன். கொஞ்சம் அதில் மிக்ஸு மிளகாப்பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற்றினால அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரா ரசம் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். அதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் எண்ணெய் விடுப்பேன். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த வெண்டைக்காய் சரி வச்சுருக்கேன். அதை போட்டு எடுக்கணும். நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்ச வச்சுருந்தா அதில் இந்த வெண்டைக்காய் நம்ம 10 நிமிஷம் ஆயாச்சு. அதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் நல்லா கொஞ்சமாக கீழே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுக்க போகிறேன். பார்க்கலாம். இப்படி பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவும் இந்த எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணுறோம், இது பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சம் எண்ணெயாக வச்சு இப்படி பண்ணால் போதும். இந்த இன்னும் 2-3 ட்ரிப் எடுத்து കഴിഞ്ഞാൽ சூப்பர்.